தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சென்னைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/11/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலளித்து மறு உத்தரவு அருளி செய்து நம்மையும் நம் சந்ததியையும் தலை நிமிர செய்த கிருபைகளுக்காக நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? தினந்தோறும் அவருக்கு துதியின் சத்தத்தோடு அவருக்கு நன்றி பலி செலுத்த வேண்டுமாம். பிரியமானவர்களே, நாம் நன்மையை பெற்றுக்கொண்டு ஆனந்தத்தோடு நாம் அவருள் செய்த கர்த்தர் செய்த அந்த நன்மையை மறந்து நாம் மகிழ்ச்சியில் திளைத்து அவரை மறந்தோம் என்றால் கர்த்தர் மிகவும் வேதனைப்படுவார். ஆகவேதான் கர்த்தர் கூறுகின்றார், இந்த அதிசயம் நான் உனக்கு செய்து உன்னை தலை நிமிர பண்ணியுள்ளேன். நீ உன் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நன்றி கடனாக துதி செய்ய வேண்டும், துதி செய்து நன்றி கூற வேண்டும் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, இதில் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் இயேசுவானவரால் குணம் பெற்றார்கள். ஆனால் அதில் ஒருவன் மட்டும் சென்று அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது மீதி 9 பேர் எங்கே என்று வருத்தத்துடன் இயேசு கூறினார் என்று நாம் அறிந்த விஷயம். இதை போன்றுதான் இன்று நன்மைகளை பெற்று கொள்ளப் போகின்ற உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீ உன் விருப்பத்தை என்னிடம் தெரிவித்து கண்ணீரோடு மன்றாடின அங்கலாய்த்த உன் அங்கலாய்ப்பை கேட்டு உனக்கு உத்தரவு அருளி உன் விண்ணப்பத்திற்கு பதில் தந்து விட்டேன், தலை நிமிர செய்து விட்டேன். நீ உன் வாழ்நாள் முழுவதும் அதற்கு நன்றி கடனாக எனக்கு துதிப்பலி செலுத்தி நன்றி கூறிக்கொண்டே இரு என்று நம்மிடம் கேட்கின்றார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு அனுதினமும் நன்றி கூறி நாம் உயிருள்ளவரை சாட்சியாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அப்படியே நாம் வாழ்வோம். கர்த்தர் இன்னும் அபேரிதமாக நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களுடைய கஷ்டங்களுக்கு கண்ணீருக்கு நீர் பதில் தந்து விட்டீர், அதற்காக கோடி நன்றி அப்பா. நாங்கள் ஒரு நாளும் நீர் தந்த இந்த நன்மைகளை மறக்க மாட்டோம். நீரும் எங்களுக்கு அருமையான ஆலோசனை கூறுகின்றீர். மறந்து விடாமல் தினமும் எனக்கு நன்றி பலி செலுத்துங்கள் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. நாங்களும் எங்கள் சந்ததியும் நீர் செய்த இந்த நன்மைக்கு நன்றி பலி செலுத்தி கொண்டே இருப்போம் என்று உறுதியெடுக்கின்றோம். என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் நீர் செய்த நன்மைக்கு அனுதினமும் ஜீவனுள்ள நாள் முழுவதும் நன்றி கூறுவோம் என்று உறுதி எடுக்கின்றார்களோ எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. நன்றி கூற எங்களுக்கு பலன் தாங்க. இன்னும் அதிகமான கிருபையினால் ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.